2002 அம்மா அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வேட்பாளராக வந்தபோது அன்றைக்கு எப்படி இங்கே ஜனசமுத்திரமாக நீங்கள் கூட இருந்த அன்றைக்கு அம்மா அவர்களுக்கு ஆதரவு அளித்தீர்களோ அதே போன்ற ஆதரவை இன்றைக்கு எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். உறுதியாக தேனி மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையான கூட்டணியின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறப் போவது உறுதி. நமது ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்ற எனது அருமை சகோதரர் யோகிராஜன் அவர்கள் இந்த முறை உறுதியாக வெற்றி பெறுவார். அவர் இரட்டை இலை சின்னத்தில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் என்பதை இங்கே உங்களின் ஆரவாரமே எடுத்துக்காட்டு. அதுபோல பெரியகுளம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் டாக்டர் கதிர்காம் அவர்கள் உக்கல் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போகிறார். கம்பம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனது அருமை சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஜக்கையன் அவர்கள் இந்த முறை கம்பம் தொகுதியிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போவது உறுதி. அதுபோல போலி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பழைய கட்சிக்காரர் நாராயணசாமி நான் 99 வந்த காலத்திலிருந்து கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி வருவார். இன்றைக்கு அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாபெரும் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. சகோதரர் நாராயணசாமி அவர்கள் உறுதியாக இந்த முறை போலி தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திலே தனது முத்திரையை பதிக்கப் போவது உறுதி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டார். புரட்சித் தலைவர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற பொழுது இங்கு வராமலேயே ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு அவரை ஜெயிக்க வச்ச தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி. அதுபோல அம்மாவர்களை 2001 நிற்க முடியாமல் செய்தார்கள். 2 அம்மாவர்கள் இங்கே இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பொழுது இதே போன்ற சொல்லுகின்ற இடங்களெல்லாம் நீங்கள் ஆர்ப்பரித்தீர்கள், ஆரவாரம் செய்தீர்கள். அம்மாவர்கள் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் போட்டியிட்ட பொழுது அன்றைக்கு கருணாநிதி என்ன சொன்னார்? புரட்சித் தலைவர் அவர்கள் உயிரோடே இல்லை, அவருக்கு வாக்களிப்பது வேஸ்ட், அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் உயிரோடே இல்லை என்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மா அவர்கள் 84 என்ற பகுதியில் புரட்சித் தலைவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சின்ன பையனை போல் துள்ளி துளித்து வருவார், அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கருணாநிதி பிளேட்டை மாற்றினார். என் நண்பர் திருப்பி வந்தது அவர்கிட்ட நான் முதல்வர் பதவி கொடுத்துறேன், அதனால எங்க முதல்வராக சொன்னார். இது போல அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய கூட்டம் தான் திமுக. இதற்கு முன்பு மத்திய அரசாங்கம் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது அதனால் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு தெரிந்தார்கள். இந்தியாவிலே வாழ்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கோ சகோதரிக்கோ அதனால் பாதிப்பு இல்லை என்பது இன்றைக்கு தெரியவந்திருக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு பார்த்தா ஒரு வீடியோ போடுறேன். உண்மைதான், இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலுமே தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான மசோதாவை நாளை தாக்கல் செய்கிறார்கள். அதில் உடனே ஒரு தமிழ்நாடு பாதிச்சிடும், தென்னிந்தியா பாதிச்சிடும், வடநாடு நிறைய தொகுதி வந்து என்று வைக்காக வருகிறார். வீராச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநில மக்களுக்கு பிரதிநிதித்துவம்
விருதாச்சார அடிப்படையில் யாரும் பாதிக்காமல் அது உறுதியாக இருக்கும் என்பதை பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் எப்படியாவது உங்களை குழப்ப வேண்டும். காரணம், ஸ்டாலின் குடும்பத்திற்கு தோல்வியடைய போகிறோம் என்பது தெரிந்துவிட்டது. அந்த இபிஎஸ் அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று மே 4ஆம் தேதி வெற்றியை உறுதி செய்ய போகிறது என்பதை உணர்ந்து எங்களை பற்றி அந்த குறையை சொல்ல முடியாத ஸ்டாலின் அவர்கள் டெல்லியை வந்து கொள்கிறார், டெல்லியை மிரட்டி பார்க்கிறார், எச்சரிக்கை விடுகிறார். உங்க ஊர் எச்சரிக்கை தெரியாதா? ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மாவுக்கு எதிராக எச்சரிக்கையில ஆட்சி கவிழ்க்கப்பட்டு விசாசனத்தில் அவர்களை உருவாக்குகிறார். பிறகு நேருவின் மகனே வருக, நிலையான ஆட்சி தருவே என்று அவர்கள் இந்திரா காந்தியோட கைப்பற்றிக் கொண்டார்கள். அதனால்தான் சொல்கிறேன், இந்த தீய சக்தி திமுக உறுதியாக வீழ்த்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே உருவாக வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் அவருக்காக ஒத்துழை